வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மக்களே. ஜிஎஸ்எல்வி F-15 ராக்கெட் லான்ச்சிங் பற்றி தான் டுடே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ் அங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இஸ்ரோவோட 100வது ராக்கெட். அப்புறம் அதோட சேட்டலைட் செயற்கைக்கோள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா NVS-02. இந்த மொத்த ராக்கெட்டோட ஹைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 50.9 மீட்டர். அப்புறம் இந்த சேட்டலைட்டோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2250 கிலோ சேட்டலைட்டோட இது மட்டும். அப்புறம் மொத்த எடைன்னு பார்த்தீங்கன்னா 420.7 டன். இது வந்து எவ்வளோ டூரேஷன் வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும் இல்லை செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு வந்து இது வந்து செயல்படும். இதோட சிறப்பு என்ன, அதாவது இந்த சேட்டலைட்டோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து L1, L5, S1 இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபண்டர்கள் இதெல்லாம் வந்து இருக்குது. அப்புறம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட அணுக்கடிகாரம் வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த அணுக்கடிகாரம் வந்து இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலமாக வந்து தரை, கடல், வான்வெளி போக்குவரத்து வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்காணிக்க முடியும். அப்படி அந்த மாதிரி கண்காணிக்கிறதுனால நிறைய டிசாஸ்டர் டைமில் வந்து ஈஸியாக வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால் வந்து நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து ஈஸியாக வந்து கேதர் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து இந்தியாவோட சுற்றுப்புற பகுதிகளில் இந்தியா மற்றும் அதோட சுற்றுப்புற பகுதியில் 1500 கிலோமீட்டர் தூரம் வந்து நமக்கு வந்து வழிகாட்டி கொடுக்கும் இந்த சேட்டலைட் இது வந்து. அப்புறம் நம்ம இது வந்து இந்தியாவோட 100வது ராக்கெட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு ராக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா SLV-3E1 இதுதான் இதோட வந்து ஃபஸ்ட் ராக்கெட். அது வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1979 ஆகஸ்ட் 10. இதுவுமே வந்து சோதனை முறையில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ராக்கெட் வந்து 19 நிமிஷத்தில் 322 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து சீறி பாஞ்சு போகும். அடுத்து இந்த NVS செயற்கைக்கோள், இதில் வந்து NVS செயற்கைக்கோள் முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்தியாவோட வலையமைப்பு நேவிகேஷன் வந்து துல்லியமாக கொடுக்கும். அதாவது நெட்டு வந்து நமக்கு வந்து நல்லாவே துல்லியமாக வந்து கிடைக்கும். அப்புறம் இது வரைக்கும் 100 ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது மூலமாக வந்து 548 செயற்கைக்கோள்களை வந்து சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 548ல் 438 வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸோடது வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த 100 ராக்கெட்ஸில் வந்து முக்கியமான சாதனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திராயன் அண்ட் ஆதித்யா L1. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோஸ் அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை எந்த மாதிரி போஸ்ட் வந்து நான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் மை பெஸ்ட். தேங்க்யூ.